அரசியல்வாதிகள் பேசுவது பூரா உண்மைக்கு புறம்பானது தான். அரசியல்வாதி மக்களுக்காக போராட வருவதில்லை. நீங்கள் அதிமுக ஆட்சி காலத்தில் ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடு, அதை கண்டித்து ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ, அதுவும் மனித உயிர் தானே. அப்போது கூட்டணி எதிர்காலத்தில் சேர போகிறோம், பிஜேபியில் சேர போகிறோம், அது பெரிய இடையூறாக மாறிடுது. அதிமுக தொண்டர்களுக்கு எடப்பாடியை உத்தரவு போட்டார், விஜய் பற்றி எதுவும் பேசாதீங்கன்னு. இங்கே அதிமுக பற்றி பேசாதீங்க. அப்போ 2 பேரும் கூட்டணி வைக்க போகிறார்கள். திராவிட இயக்க செய்கிற ஊழலை இவரும் உடந்தையாக போகிறார். இதுதான் நமக்கு தெரிகிற அவருடைய அரசியல் நகர்வு. பாஜக இருக்கிற இடத்துல நான் இருக்க மாட்டேன்றத சொல்றாரு திருமாவளவன் அவர்கள். சொல்ற மாதிரி இவரும் நான் பாஜக இடத்துல இருக்க மாட்டேன் அப்படிலாம் வந்து சொல்றாரு. ஆனா அப்போ அந்த கூட்டணியில் எப்படி இருப்பாங்க? அதிமுக பாஜக கூட்டணியில இருந்து வெளில வந்துருவாங்கன்னு சொல்றீங்களா? பாஜக அதிமுக கூட்டணியில் இவரும் இணைந்து கொள்வார். திமுகவே பாஜக ஒழிக்கணும். பாஜக அமைச்சர்கள் மந்திரியாக இருந்த முரசொலி மாறன், ராஜா எல்லா அமைச்சராகவே இருந்தாங்களே. அதனால் முதிர்ச்சி பெற்ற கருணாநிதியே பாஜகவோட கூட்டணி வைக்கிற போது முதிர்ச்சியே வராத விஜய் பாஜக கூட்டணி வைப்பது ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தாது.